Hi, welcome to Naatu. நான் உங்கள் புகழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது iteration statementsல do while. ஏற்கனவே while statement பார்த்துட்டோம். இப்போ do while பார்க்க போறோம். Come on, let's get started. இதுவும் ஒரு iteration statement தான். எப்படி while ஒர்க் ஆச்சோ அதே மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகும். ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் அப்புறமா பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா இந்த do whileோட சின்டாக்ஸ். சின்டாக்ஸ்ன்னு சொன்னாலே ஒரு காமன் ஃபார்மேட். இந்த காமன் ஃபார்மேட்டில் ஃபஸ்ட் எடுத்தோன்னு என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலைசேஷன், வழக்கம் போல் இனிஷியலைஸ் ஏதோ ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து டூ, எடுத்தோடனே என்னது செய் டூ. இது பாடி ஆஃப் தி லூப், ஒரு 4 வரி. இங்கே வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணுங்கள் அல்லது என்ன பண்ணுங்கள் டிக்ரிமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து அப்டேஷன்னு சொல்லுவோம். ரைட், பாடி ஆஃப் தி லூப்பை முடிச்சாச்சு. அடுத்து இங்கே while, உள்ளுக்குள்ள கண்டிஷன், கண்டிப்பாக இங்கே செமிகோலன் கொடுக்கணும். ஸோ இங்கே ஆரம்பிக்குது, இங்கே முடியுது. ஆக்சுவலாக டூ இங்கே ஆரம்பிச்சிச்சு, இங்கே தான் முடிஞ்சிச்சு. அதனால் கண்டிப்பாக இங்கே என்ன கொடுக்கணும், செமிகோலன் கொடுக்கணும். ஆனால் whileல செமிகோலன் கொடுக்க மாட்டோம். வெறும் while ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுக்க மாட்டோம், செமிகோலன் கொடுக்க மாட்டோம். ஆனால் டூ whileல இது இனிஷியலைசேஷன். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் i is equal to 1ன்னு கொடுக்குறோம், அல்லது i is equal to 10ன்னு கொடுக்குறோம், அல்லது i is equal to 500ன்னு கொடுக்குறோம், அல்லது a is equal to 5ன்னு கொடுக்குறோம். அது மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணுறீங்க. இது பிளாக், பாடி ஆஃப் தி லூப். எவ்வளோ லைன்ஸ் வேணால் இருக்கலாம். இதில் 5 லைன் இருக்குது. 1 2 3 4, இது 5வது லைன். இந்த 5வது லைன் அப்டேஷன், அதாவது இன்க்ரிமெண்ட்டோ அல்லது டிக்ரிமெண்ட்டோ பண்ணிக்க போகிறோம். அடுத்து இங்கே தான் while, இது கண்டிஷன். இதுதான் சின்டாக்ஸ். இட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொன்னாலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சேம் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அல்லது ஸ்டேட்மெண்ட்ஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட் அகெயின் அண்ட் அகெயின் அன்டில் தி கண்டிஷன் பிகம்ஸ் ஃபால்ஸ். அதே தான் இங்கேயும். ஸோ ஏன்னா இட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸில் while இருக்குது, டூ while அடுத்து பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபார், அடுத்த எபிசோடில். ஸோ இந்த மூணுமே ஒரே வேலையை தான் செய்யுது. இதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட பார்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் இந்த சென்ஸ் வந்து 5லேருந்து 1 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். 5, அடுத்து 4, அடுத்து 3, அடுத்து 2, அடுத்து 1. இது எப்படி பண்ணுறதுன்னு நான் ஆக்சுவலாக இதுதான் நான் பல சொல்லியிருக்கேன். 5லேருந்து ஆரம்பிக்கணும், எது வரைக்கும் முடிக்கணும், 1ல் வந்து முடியணும். அப்போ அந்த இனிஷியல் வேல்யூ எனக்கு என்னென்னா 5. இனிஷியல் வேல்யூ என்னென்னா 5. ஸோ ஃபைனலாக முடியக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. ஓகேவா? இது ஒன்று என்ன ஆகிட்டே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1 வரத்துக்கு 5, அடுத்து 4, அடுத்து 3, அடுத்து 2, அடுத்து 1, -1ன்னு டிக்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இது ஆகிட்டே இருக்குது, டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த வேல்யூ 1 அல்லது 1க்கு மேற்பட்டு இருந்தால் எனக்கு என்ன ஆகணும், இது பிரிண்ட் ஆகணும். அடுத்து -1 பண்ணி அதோட வேல்யூ மாறணும். ஸோ என்ன ஆகணும், இது பிரிண்ட் ஆகணும். அதே மாதிரி இந்த வேல்யூ பிரிண்ட் ஆகி முடிச்சோன்னு இந்த வேல்யூ என்னவா மாறணும், 4ன்னு மாறணும்னா என்ன பண்ணணும், -1 பண்ணணும். அகெயின் 4 பிரிண்ட் ஆகணும். அடுத்து -1 பண்ணி என்னவா மாறணும், 3ஆக மாறணும். அகெயின் 3 பிரிண்ட் ஆகணும், -1 பண்ணி 2ஆக மாறணும். இதுதான் டூ whileல நம்ம பண்ண போகிறது. இப்போ ப்ராக்டிக்கலாக காட்டிடுறோம் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு. ஸோ நம்ம இங்கே பார்த்தோம்னா ஃபஸ்ட் இனிஷியல் வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும். ஸோ இன்டீஜர் தான், இன்டீஜர். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னே வச்சுக்குவோம், ஈக்குவல் டு 5. ஸோ இனிஷியல் வேல்யூ என்ன, 5. ஸோ உள்ளுக்குள்ளே டூ. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 5ன்ற வேல்யூ முதல்ல நான் என்ன பண்ணியிருந்தாங்க, பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும், டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் பண்ணணும்னு சொல்கிறனால printf %d \n அடுத்தடுத்த லைன் போகிறதுக்கு கமா இந்த n வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ என்ன பிரிண்ட் ஆகிடும், 5 பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆகிட்டு கர்சர் இங்கே வந்து நிற்கும். ஏன்னா இங்கே என்ன இருக்குது, \n, கர்சர் இங்கே வந்து நிற்கும். அடுத்து ஆக்சுவலாக அந்த n வேல்யூ என்னவா மாறணும், நெக்ஸ்ட் டைம் இட்ரேஷனுக்கு 4ஆக மாறணும். ஸோ என்ன பண்ணுறேன், n = n - 1. அப்போ என்னோட வேல்யூ 5, -1 பண்ணும்போது என்னவா மாறிடும், 4ஆக மாறிடும். முடிச்சாச்சு. இப்போ இங்கே கண்டிஷன் செக் பண்ணணும் whileல. while
n greater than equal to 1. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அதே மாதிரி செமிகோலன் போட்டு முடிக்கணும். இப்போ இந்த என்னோட வேல்யூ 1 அல்லது 1க்கு மேற்பட்டு இருந்தால் இந்த லூப் என்ன ஆகிட்டே இருக்கும், எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு 5 பிரிண்ட் ஆகிடுச்சு, 4 மாறிடுச்சு, உள்ளே வருது 4 greater than equal to 1, கண்டிஷன் ட்ரூ. அகெயின் இங்கே போகுது print of n. இப்போ என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும், 4 பிரிண்ட் ஆகிட்டு இங்கே வரும். இப்போ 4 - 1 என்ன மாதிரி இருக்கும், 3 மாதிரி இருக்கும். இங்கே வருது 3 greater than equal to 1, கண்டிஷன் ட்ரூ. அகெயின் உள்ளே போகுது. இப்போ என்ன பிரிண்ட் ஆகிருக்கும், இங்கே 3 பிரிண்ட் ஆகிருக்கும். 3 - 1 என்ன மாதிரி இருக்கும், 2 மாதிரி இருக்கும். 2 greater than equal to 1, கண்டிஷன் ட்ரூ. அகெயின் உள்ளே போகுது. இப்போ எதை பிரிண்ட் பண்ணிவிடும், 2 பிரிண்ட் பண்ணிட்டு கர்சர் இங்கே வந்து நிற்கும். அகெயின் 2 வேல்யூ என்ன மாதிரி இருக்கும், இப்போ 1 மாதிரி இருக்கும். 1 greater than equal to 1, ஈக்குவல் டு கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. அகெயின் உள்ளே போகுது, 1 பிரிண்ட் பண்ணிவிட்டு கீழே வருது. இங்கே 1 - 1 என்ன மாதிரி இருக்கும், 0. 0 greater than equal to 1னா கண்டிஷன் ஃபால்ஸ். ஏன்னா 0 வந்து 1ஓட லெஸ்ஸாக இருக்குது, கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குது. அப்போ இந்த டூ லூப் போட்டு என்ன ஆகிடும், எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடும். தட்ஸ் ஆல். இப்படி தான் எது ஒர்க் ஆகுது, டூ வைல் ஒர்க் ஆகுது. இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். இப்போ 1லேருந்து பிரிண்ட் பண்ணோம்னா இங்கே 1ன்னு வச்சுக்க போகிறேன். 1லேருந்து 5 பிரிண்ட் பண்ணணும். அப்போ 1 2 3 4 5 அப்படி பிரிண்ட் ஆகணும்னா இனிஷியல் வேல்யூ 1, ஃபைனல் வேல்யூ இங்கே என்னவாக இருக்கும், 5ஆக இருக்கும். இப்போ இங்கே லெஸ் தேன் ஈக்குவல் டு கொடுக்கணும். இங்கே என்ன கொடுக்கணும், லெஸ் தேன் ஈக்குவல். இன்னொரு முக்கியமானது, இங்கே என்னவாக இருக்கணும், +1 ஆகிட்டே இருக்கணும். 1 அடுத்து என்ன மாறணும், அது 2ஆக மாறணும். அடுத்து என்ன மாறணும், 3ஆக மாறணும். அடுத்து என்ன மாறணும், 4ஆக மாறணும். அப்போ n = n+1 வைக்கணும். இங்கே என்ன இருக்கணும், என்னோட வேல்யூ greater than less than equal to 5ஆக இருக்கணும். தட்ஸ் ஆல். ரெண்டுக்கும் ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் என்னென்னு ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று வைல் வச்சு, சரியா? இப்போது நம்ம தள்ளி கொஞ்சம் கேப் விடணும் இல்லையா, இன்ட். இப்போ இங்கே கண்டிஷன் செக் பண்ண போகிறேன். வைல் a = b. இங்கே printf good முடிச்சிட்டேன். இங்கே அகெயின் லூப் போட்டு வெளியில் வந்தோன்னா printf bad. என்னுடைய பிளாக் ஓவர். ஏக்கு வேல்யூ 5, பிக்கு வேல்யூ 3, 5 = 3. கண்டிஷன் என்ன, ஃபால்ஸ். இதுக்குள்ளே போகவே போகாது. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் என்ன ஆயிடுச்சு, இதுக்குள்ளே போகாமல் ஸ்ட்ரைட்டாக எங்கே வந்துடும், இங்கே வந்துட்டு அவுட்புட்டில் என்ன மட்டும்தான் பிரிண்ட் ஆகும், பேடுன்றது மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். பாடி ஆஃப் தி லூப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு டைமே ஃபால்ஸ் ஆனனால கண்டிஷன் உள்ளுக்குள்ளே போகவே இல்லை. இது வைலில். இதே டூ வைலில் பண்ணுறேன் பாருங்கள். int a = 5, b = 3, do printf good while a = b, printf bad. இப்போ முடிச்சிட்டேன். ஸோ இங்கே எடுத்த உடனே கண்டிஷனை செக் பண்ணுது. கண்டிஷனை செக் பண்ணிட்டு என்ன பண்ணிடுச்சு, ஃபால்ஸாக இருந்தோன்னே இதுக்குள்ளே போகலை, வெளியில் வந்துடுச்சு. இங்கே எடுத்த உடனே கண்டிஷனை செக் பண்ணல, எடுத்த உடனே செய் அப்படின்றோம். டூ அப்படின்னோடனே எடுத்தோடனே எதை பிரிண்ட் பண்ணிட போகுது, குட்டுன்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு /ன்றதுனால கர்சர் இங்கே வந்துடும். அடுத்து என்ன பண்ணுது, செஞ்சு முடிச்சுட்டு கண்டிஷனை செக் பண்ணுது. 5 = 3 ஆன்னு செக் பண்ணி பார்க்குது. கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ லூப் போட்டு என்ன ஆகிட போகுது, வெளியில் வந்துட போகுது. வெளியில் வந்தோன்னே எதை பிரிண்ட் பண்ண போகுது, பேட். அதாவது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இதான் ரொம்ப சிம்பிளான வித்தியாசம். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு தடவை லூப் எக்ஸிக்யூட் ஆகும் டூ வைலில். கண்டிஷன் ஃபஸ்ட் டைமே ஃபால்ஸாக இருந்தால் ஒரு தடவை கூட என்ன ஆகாது, பாடி ஆஃப் தி லூப்புக்குள்ளே போகவே போகாது. ஆனால் டூ வைலில் ஃபஸ்ட்டு டைமே கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலும் பாடி ஆஃப் தி லூப்புக்குள்ளே ஒரு தடவையாவது எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் வெளியில் வரும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இந்த எபிசோடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் ஃபார் லூப் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். பாய்.